இயற்கை விவசாயங்கிறது பிராண்டு கிடையாது. அதுதான் வாழ்வாதாரம், அதுதான் அடிப்படை, அதுதான் தற்சார்பு வேளாண்மைக்கான ஆதாரம். இன்றைக்கி நம்ம செய்கிற மாதிரி ஒட்டுரக வீரியரக ஒட்டுரகங்களையும் ரசாயனங்களை பயன்படுத்தியோ செய்கிற விவசாயத்தில் தற்சார்பு கிடையாது. அப்போ வேளாண்மையில் தற்சார்பு இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த இயற்கை விவசாயங்கிறது மனித உயிரின வாழ்வுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடத்தை பூர்த்தி செய்யக்கூடியது. அப்போ உணவு அப்படின்னா உணவுக்கு தேவையான அத்தனை தகுதிகளும் இயற்கையில் விளையக்கூடிய ஒரு இயற்கை விவசாய விளைபொருட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ரசாயனத்தில் விளையக்கூடிய பொருட்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. அப்போ ஆரோக்கியமான வாழ்வுக்கு இயற்கை விளை வேளாண்மை மட்டும்தான் வழித்தடம்ங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். நுகர்வோராகிய நம்ம இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய விளைபொருட்களை உண்டு சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையான உணவுப் பொருட்களை இயற்கை முறையில் நம்ம வளர்த்து சாப்பிடணும். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னு 2 லைனில் திருவள்ளுவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். மதிப்பெண்ணுக்காக மட்டுமே அதை நம்ம படித்து தேர்வு எழுதி பாஸ் பண்ணி வெளியில் வந்திருக்கோமே தவிர அதை நம்ம செயல்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போது கசடர கற்கணும்னு தெரிஞ்ச நமக்கு கற்றதை அதன்படி நடக்கணும்னு தெரியலை. அப்போ நமக்குள்ளே நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம தாங்கி போயிட்டுருக்கோம். நம்ம எதில் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான உணவு, அந்த உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடாது. அது அடுத்த தலைமுறையை நிர்ணயிக்கக்கூடியது, அடுத்த உலகத்தை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ இயற்கை வழி வேளாண்மையில் மிகப்பெரிய ஆர்வமும் கவனமும் இன்றைய சூழ்நிலைக்கு தேவை. அப்போ தற்சார்பான வேளாண்மை இயற்கை வழி வேளாண்மையால் மட்டும்தான் சாத்தியம் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். அதனால தான் தொடர்ந்து இயற்கை வழி வேளாண்மையில் பயணம் செஞ்சிட்ருக்கிறோம். நீங்களும் அதுதான் உண்மை அப்படின்னு நம்புனீங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.